நாளே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். காலையில கம்ப்யூட்டர் இது ஓபன் பண்ண உடனே வந்து எங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த தம்பி போனே எடுக்கல. லாஸ்ட் மினிட்ல வந்து பண்ண முடியல. ஸோ அட் எ டைம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருந்தது அந்த டைமிங். தேவா சாரோட பிரசன்டேஷன் முடியறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாந்தி மது சிஸ்டர் நான் சொன்ன விஷயத்த அப்படியே மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஸ்லைடா வந்து அன்னைக்கு உண்டான ஸ்லைடு வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்த ஸ்லைடு தான் நான் போர்ட்ல இதுல போட்டு ஸ்டேஜ்ல வந்து போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு சொன்னேன்ப்பா நீங்க மல்டி டேலண்டட். எல்லா விதத்துலயும் பிசினஸ்லயும் சரி, பேச்சுலயும் சரி, பேசுற வார்த்தைகளையும் சரி, எல்லார்கிட்டையும் பழகுறதுலயும் சரி, எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே வந்து பெஸ்ட் அப்படின்ற பர்சனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க கூட அப்ளைனா வந்து கிடைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்ளைன் வந்து கரெக்டா அமைஞ்சிட்டாங்கன்னா தான் இங்க பெருசா ஜெயிக்க முடியும். அதே போல அப்ளைனு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஃபேமிலியா அக்கா தங்கச்சியா அண்ணன் தம்பியா யார் ஒருத்தர் டிராவல் ஆகுறாங்களோ, புரிஞ்சுக்கிட்டு டிராவல் ஆகுறாங்களோ, அவங்க கஷ்டம்னும் போது அதாவது அவங்க கொஞ்சம் நம்மளை திட்டுறாங்க, நம்மள ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். பிளஸ் நம்மளோட கஷ்டத்தையும் நம்ம இது போல இருந்தா நல்லா இருக்குமே நம்மளோட அப்ளைன் எதிர்பார்ப்போம்ல, அந்த விஷயத்த சொல்லும் போது ஏத்துக்கிற மனப்பான்மையோட இருக்கிற அப்ளைனாவும் இதுதான் வந்து ஃபேமிலி அட்டாச்மெண்டா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்வேன். ஓகே. அது போல ரெண்டு பக்கமும் வந்து புரிஞ்சுக்கிற ஆட்களா அப்ளைன் டவுன்லைன் நல்ல ஒரு அப்ளைன் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அது போல ஒரு சூப்பரான ஆட்டிடியூடோட சூப்பரான பர்சனா வந்து பாத்தீங்கன்னா மல்டி டேலண்டடோட சாந்தி மது சிஸ்டர் வந்து உங்களுக்கு அப்ளைனா கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க ஏதாச்சும் ஒன்று கரெக்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா அதை கரெக்ஷனும் பண்ணிட்டு பிளஸ் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு வேணும்ன்றத அவங்க கிட்ட தாராளமா கேட்டு அவங்களுக்கு புரிய வச்சு அதையும் வாங்கிட்டு நீங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகலாம். ஓகே. ஸோ அது போல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே சக்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திவாகர் சார் வந்து அவ்வளவு சூப்பரா நான் ஆனா பாதியில தான் வந்தேன், முழுசா கேட்கல. ஆனா அவர் ஆக்சுவலி ஆல்ரெடி நெட்வொர்க்கர், ஆல்ரெடி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ். ஸோ அப்படின்னும் போது அவரோட வார்த்தையும் பேச்சுமே எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தெளிவா இருக்கும், தெளிவா புரிய வைக்கும். ஸோ அது போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் மல்டிபிள் ஐடியோட பெனிஃபிட், அதுவும் கடைய சம்பந்தப்பட்ட ஒரு கடை ஓபன் பண்ணா எவ்வளவு ஆகும், ஆனா இந்த கடைக்கு நம்ம எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம மல்டி பிசினஸ் பண்ணி மல்டி பிசினஸோட ஒரு ஓன் பிசினஸ் பண்ணா என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுவோமோ அதை விட அதிகமா இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிய வச்சிருப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த மல்டி ஐடியா வந்து மாத்துறதுக்கு, ஓகேவா, மல்டிபிள் ஐடியா மாத்துறதுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கையில நீங்க எத்தனை ஐடி எடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அதை நீங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் போடுங்க. நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க போய் பேசினா ஒரு ஐடி வாங்கினா போதும்னு நினைப்பீங்களா, இல்ல 3 ஐடி வாங்கினா போதும்னு நினைப்பீங்களா, இல்ல 7 ஐடி வாங்கணும்னு நினைப்பீங்களா? எல்லாரோட மனசுக்குள்ளயும் என்ன இந்நேரத்துக்கு தோணி இருக்கும் அப்படின்னா என்ன நீங்க சொல்லணும்னு விருப்பப்படுவீங்கன்னு கேட்டீங்கன்னா 7 ஐடி வாங்கணும்ப்பா, நான் போய் பேசுற இடத்துல 7 ஐடி க்ளோஸ் பண்ணி கேஷ் வாங்கணும்ப்பா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. ஸோ அப்ப அது போல 7 ஐடி உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஐடி 7 ஐடியா இருக்கான்றத பாருங்க. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பண்ணாததுல எதிர்பார்த்தாலாம் எதுவுமே கிடைக்காது. நம்ம ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கறோம்னாலும் நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு எதிர்பார்த்தாதான் அங்க இருந்து கிடைக்கும். ஒய்ஃப் கிட்ட ஒரு விஷயத்த எதிர்பார்க்கறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு உண்டான விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு எதிர்பார்த்தாதான் எதுவுமே கிடைக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரிதான் நம்ம கீழே போயிட்டு பேசுற இடத்துல எங்க போய் பேசணும்னாலும் 7 ஐடியா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 7 ஐடி இருக்கணும். ஏன்னா நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் உன்னோட 7 ஐடி தான் போய் என்ட்ரியே எடுக்கும்னு சொல்வேன். சிங்கிள் ஐடி உங்க டீம் கிட்ட நீங்க போய் பேசுற இடத்துல க்ளோஸ் பண்ணி இம்மிடியட்டா கேஷ் வாங்கணும், இம்மிடியட்டா ஒரு நாள்ல நீங்க கேஷ் வாங்கணும், 2 நாள்ல வந்து க்ளோஸ் பண்ணணும், அதுவும் 7 ஐடியா க்ளோஸ் பண்ணும் அப்படின்னா உங்களோட 7 ஐடியை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வரும்ப்பா, ராஜியே 7 ஐடி போட்டிருக்காங்கப்பா, அப்ப அவங்க பிசினஸா எடுத்து பண்ணணும் தான் போட்டிருக்காங்க, அப்ப அவங்க 7 ஐடி போட்டிருக்காங்கன்னா இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணுவாங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு போலாம் அப்படின்ற நம்பிக்கை வரும் அவங்களுக்கு. அந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணும்னா அவங்களை சிங்கிள் ஐடினாச்சும் இம்மிடியட்டா கேஷ் ரெடி பண்ணி போட வைக்கும். நான் அதனாலதான் சொல்வேன் ஒருத்தவங்க நீ 7 ஐடி போட்டாதான் உன் 7 ஐடி போய் என்ட்ரி எடுக்கும், நீ எடுக்க வேண்டாம், உன்னோட 7 ஐடியை போய் என்ட்ரி எடுக்கும்னு சொல்வேன். சோ அப்ப அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த 7 ஐடி அப்படின்றத இம்மிடியட்டா பிசினஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா, டவுட் கிளியாரிட்டி ஆயிடுச்சா, முடிவு எடுத்துட்டீங்க, டவுட் கிளியர் ஆயிடுச்சு, இறங்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க 7 ஐடியா எல்லாரும் மாத்துங்க.
மாத்திட்டு இறங்குங்க. மாத்திட்டு இறங்குனாதான் மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிள். நீங்க பண்ணாதான் உங்களை பார்த்து பண்ணுவாங்க. சோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆஃபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மெயினா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோமா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வேற சாந்தி மது சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஆஃபர் நான் அடுத்தது கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உள்ள வந்துட்டோம், எடுத்துக்கிட்டோம். உள்ள வந்த பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலரா மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு ஜாபுக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஜாப புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பண்ணணும், எப்படி ஸ்மார்ட்டா பண்ணணும், எப்படி நேம் கிரியேட் பண்ற மாதிரி பண்ணணும்ன்றத கத்துக்கிட்டோம்னாதான் அந்த வேலையே ஒழுங்கா பண்ண முடியும் நம்மளால. சோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த இடத்துல இந்த பிசினஸ கத்துக்காம புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம பழகாம நம்ம இந்த பிசினஸ மட்டும் பெருசா பண்ண முடியுமா, வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. சோ அதனால ரெகுலரா மீட்டிங் ட்ரைனிங் லைவா இருந்தாலும் ஜூமா இருந்தாலும் அட்டன் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் இது. சோ தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிசினஸ பத்தி நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போய் பேசுற இடத்துல எதிர்க்க என்ன கேள்வி கேட்டாலும் என்ன டவுட்டோட அவங்க நம்மள பார்த்தாங்கனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நமக்கு நாலேஜ் இருந்ததுன்னா, இந்த பிசினஸோட ஃபுல் நாலேஜ் இருந்ததுன்னா எதிர்க்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது கூட நமக்கு தெரியும். சோ அந்த நினைக்கிறதுக்கும் அவங்க கேள்விக்கும் உண்டான பதில் நீங்க கொடுத்தீங்க கிளியாரிட்டியா அப்படின்னா இம்மிடியட்டா என்ட்ரி வரும். சோ நாலேஜ் இல்லாம எதிர்க்க இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதிலே சொல்ல முடியாம நீங்க போய் பேசுனீங்கன்னா என்ட்ரி வராது. அதனாலதான் இந்த லைவ் மீட்டிங்கோ ஜூம் மீட்டிங்கோ எதுவா இருந்தாலும் மீட்டிங் அட்டன் பண்ணணும், கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அட் த சேம் டைம் அதுக்கு அடுத்த விஷயம் எல்லாருமே ஜெயிக்கணும்னா யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா, அப்ளைன் கூட வருவாங்க, பிரசன்டேஷன் பிளான் எடுப்பாங்க, அப்படியே டிராவல் பண்ணுங்க கத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கத்துக்கோங்க. உங்க கூட ஒரு 10 பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து உட்காந்து எப்படி நாக்கா பேசுறாங்க, எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பதில் சொல்றாங்க, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆனா அட் த சேம் டைம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க லைவ்ல அவங்க கூட போறதுக்கு முன்னாடியே இந்த பிரசன்டேஷன் பிளான நீங்க அவங்க ஒரு வாட்டி பேச சொல்லி இல்ல எங்கனாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் அவங்க பேசும்போது அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கா, ஏன் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுரேந்தரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்டிங் இருக்கும், விஜய் தம்பியோட வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கும், ஹரி தம்பி ஸ்டார்டிங்ல எப்படி பிரசன்டேஷன் பிளான் கொடுப்பாருன்னு என்னோட பழைய மொபைல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கும். சோ அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் என்ன பண்ணுவேன்னா நைட்டு தூங்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் பேசுறத போட்டு போட்டு கேட்பேன். ஓ இதுக்கு அடுத்து இதை சொல்லுவாங்க, இதுக்கு அடுத்து இதை சொல்லுவாங்க, இதுக்கு அடுத்து இது கூட கொடுக்கணும், இப்படி பிரசன்டேஷன் கொடுக்கணும், இப்படி பிளான சொல்லி முடிக்கணும், இப்படி பேசினாதான் என்ட்ரி வரும், இப்படி பேசினாதான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த 3 பேருமே பேசுறது என்கிட்ட இருக்கும் அந்த ஸ்டார்ட் அப்லயே. ஏன் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு வாரம் தான் என் அப்ளைனோட நான் டிராவல் ஆனேன். ஃபர்ஸ்ட் வாரம் 7,000 ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் மட்டும்தான் பிரசன்டேஷன் பிளான் அவங்க கொடுத்து நான் உட்காந்து கேட்டேன், அதுலயே கத்துக்கிட்டேன். அதுலயே நான் என்ன பண்ணேன்னா நான் கொடுக்கணும், நான் பிரசன்டேஷன் பண்ணணும், நான் பிரசன்டேஷன் பண்ணி அதுலயே ஸ்பாட்ல கேஷ் வாங்கணும், அப்படிப்பட்ட ஆளா நான் மாறணும்னு முடிவெடுத்ததான் நான் சக்சஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் இது. இப்ப வந்தவங்க எல்லாரும் பண்றாங்களான்னு கேட்டா ஒரு சிலர் பண்றாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டேன்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் சீக்கிரமா எங்களை மாதிரி டிராவல் பண்ணி ஜெயிக்க முடியல. சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வராங்க, ஒரு சிலரால ஏன் ஜெயிக்க முடியல, ஒரு சிலரால ஏன் பெருசா வர முடியல, ஒரு சிலரால ஏன் என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்னு கேட்டா இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் வர்றது இல்ல. அப்ளைன் கூட கூப்பிட்டு போனா என்ட்ரி வரும்பா, அவங்க வந்து பேசணும்பா அப்படின்றதுலதான் இருக்கோமே காண்டி நம்ம அப்ளைனை விட இன்னும் சூப்பரா பேசுற ஆளா மாறணும், கத்துக்கணும், அவங்க கையில இருந்தும் கத்துக்கணும், பிளஸ் நம்மளோட நாலேஜும் சேர்த்து நம்ம பேசணும்னு சொல்லிட்டு நினைப்போம். நான் இன்னும் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவேன்னா இப்ப இருக்கிற சதீஷ் சாரும் சரி, நிர்மல் சாரும் சரி, அப்ப அங்க இருக்கிற எஃப்டிஸ் எல்லாருமே, ஏன்னா பாஸ்கரனா விஜய் சார் எல்லாம் இந்த பக்கமா இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் அந்த சைடு நார்த் சைடு, இந்த பக்கமா இருக்கிறவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் தான் இருப்பாங்க. கார்த்திக் சார் அவங்க எல்லாம் பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் பக்கத்துல கம்முன்னு உட்காந்துருவேன். அவங்க எப்படிலாம் பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, எப்படிலாம் கொஸ்டின் ஆன்சர் பண்றாங்க, எப்படிலாம் வந்து க்ளோஸ் பண்ணி கேஷ் வாங்குறாங்க அப்படின்றத ஆபீஸ்ல போய் உட்காந்து 2-3 நாள் நான் இதுக்காகவே போய் ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன். இப்படிலாம் நான் நாலேஜ் எடுத்துக்கிட்டு நான் அதுக்குண்டான ஆளா மாறணும்னு நினைச்சு அதுக்குண்டான பர்சனா நான் என்ன மாத்திட்டதால மட்டும் தான் நான் இங்க ஜெயிச்சேன். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது. ஓகே, சோ நான் ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கேன்ப்பா, இப்பதான் டிராவல் பண்றேன் அப்படின்னா நான் இப்ப சொன்ன விஷயத்த ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும், நான் அது பண்றேன் அப்படின்ற முடிவை வந்து எடுங்க. ஓகே, ஏன்னா இது போல நான் முடிவு எடுத்ததுனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் தான், அதுக்கு அடுத்த வாரத்துல எல்லாம் 7,000 ரூபாய் இன்கம், நான் எடுத்த இன்கம் எனக்கு அத்தாட்சியா இருக்கு. ஆப் இல்ல, ஜாயினிங் ஃபார்ம் இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா என்னோட இன்கம் மட்டும் போய் பேசுவாங்க. என்னோட இன்கம் தான் நிறைய பேர் உள்ள கொண்டு வந்தது.
நோ சொன்னவங்களும் சரி, டைம் கொடுக்காதவங்களும் சரி, எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபர்ஸ்ட் வாரம் என்னோட அப்ளைன் என் கூட வந்தாங்க, பேசினாங்க. அவங்களோட இன்கம் காமிச்சேன், என்ட்ரி எடுத்தேன், இன்கம் வாங்கினேன். அந்த இன்கம் போய் அடுத்த வாரம் போய் பேசுச்சு. போய் பேசி அந்த இடத்துல எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போற இடத்துல என் அப்ளைனை கூப்பிட மாட்டேன். நானே பேசி என்ட்ரி எடுத்துருவேன்ப்பா. நீங்க வந்து நான் இல்லாத இடத்துல எங்கனாச்சும் ஒரு ஹோம் மீட்டிங்கோ அப்பாயின்மெண்ட்டோ முக்கியமான இடம்னு இருந்துச்சுன்னா, தம்பி எனக்கு ஈவினிங் மட்டும் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் எண்ணூர்ல இருக்குப்பா, நீ அதை பாத்துக்கோப்பா, நான் ராயபுரத்துல இருக்கேன்ப்பா, என்னால இங்க இருந்து அங்க வர முடியாதுப்பா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு, அதுக்கு மட்டும் டைம் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் இல்லாத இடத்துல மட்டும்தான் அவங்களை யூஸ் பண்ணுவேன். நான் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நாங்க பண்ணோம். ஓகே, அது பண்ணதுனால்தான், இண்டிவிஜுவலிட்டி எடுத்ததுனால்தான் எங்க பிசினஸ் நாங்க பண்ணணும், இதுல ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால்தான் யாருமே அப்ளைன் ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன அப்பாயின்மெண்ட், இன்னைக்கு என்ன எத்தனை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, எங்க போறீங்க, என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்க, இந்த வாரம் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, என்ன ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு என் அப்ளைன் எனக்கு கால் பண்ண மாட்டாரு. அப்படி கால் பண்றதுக்கு நான் வச்சுக்கிட்டது இல்ல. நான் ஃபோன் பண்ணுவேன், காலையில எழுப்புறதே நான் தான். சுரேந்தர் தம்பியை ஸ்டார்டிங்ல எழுப்புறதே நான் தான். 7 மணிக்கு எழுப்பி விட்டு, தம்பி நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ண போறேன்ப்பா, இதெல்லாம் நேற்று கம்ப்ளீட் ஆயிருக்குப்பா, இந்த ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு ஸ்டார்டிங் சுரேந்தர் தம்பி தான். அதுக்கு அடுத்து வந்து ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டைரக்ட் டீமா வந்து மாத்தி விட்டாங்க. ஒரு 5 டீமா ஐகான் மாறுச்சு. மாறும் போதும் பிளஸ் பாஸ்கரனாவோட கைடன்ஸோட போகும்போதும் இதே விஷயத்த நான் பாஸ்கரனாவுக்கு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நேற்று இது போலாம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இதெல்லாம் முடிச்சேன்னா இன்னைக்கு இது போல ஒர்க் வச்சிருக்கேன், இன்னைக்கு கூட காலையில நான் இன்னைக்கு பேங்க் வந்திருக்கேன், இன்னைக்கு உண்டான ப்ராசஸ் என்ன அப்படின்றத காலையில இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அண்ணன்கிட்ட. ஓகே, சோ அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசா ஜெயிக்கணும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், இன்னைக்கு இத்தனை அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த வாரம் இவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த வாரம் இவ்வளவு பேரை முடிக்க வைக்க போறோம், எல்லாத்தையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுக்கு உண்டான விஷயமா முடிவெடுங்க. 100 ஐடி எடுக்கணும்ப்பா, நான் இன்னைக்கு பொழுது எத்தனை பிரசன்டேஷன் கொடுக்கணும், இன்னைக்கு பொழுது நான் என்ன வேலை பார்க்கணும், இன்னைக்கு பொழுது நான் எங்கெங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாமே உங்க அப்ளைன்ஸ் சாந்தி முத சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறமா பண்ணக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவங்க கையில இன்ஃபார்ம் பண்ணணும். ஒருத்தர் நீங்க ரெடி பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ற பர்சனா மாறுறீங்களோ அவங்க எங்களை மாதிரி மாறுவீங்க. அடுத்த கம்பெனியோட அடுத்த ஒரு 6 மாசத்துல வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற இடத்துக்கு வரக்கூடிய ஆளா நீங்க மாறுவீங்க. இப்பதான் நான் என்ட்ரி போட்டு உள்ள வந்திருக்கேன்ப்பா, ஆனா நான் இது போல நான் ஃபாலோ பண்றேன்ப்பா, அடுத்த 6 மாசம் நான் இது போல வேலை பாக்குறேன்ப்பா, நான் இப்ப சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமா 6 மாசம் கழிச்சு நீங்க அந்த அந்த பர்சனா நீங்க மாறுவீங்க. அது போல ஆளா மாறுவீங்க, அது போல டீமை கிரியேட் பண்ணுவீங்க நீங்க. ஓகே, சோ இது 2வது விஷயம். 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் அந்த 3வது விஷயத்தையும் நான் இதுலயே ஆட் பண்ணி சொன்னேன். என்ன அப்படின்னா இன்கம். சோ ரெகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி இன்கம் எடுத்தா மட்டும்தான் உங்க டீமும் உங்களை பார்க்கும். அட் த சேம் டைம் நீங்க போய் பேசுற இடத்துலயும் உங்க இன்கம் காமிச்சு பேசுனீங்கன்னா என்ட்ரி வரும். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உங்களுடைய ஐடியில உங்களுக்கு இந்த வாரம் என்ன பேர் மேட்ச் ஆகி 600 ரூபாய் வரட்டும், 1200 ரூபாய் வரட்டும், 2000 ரூபாய் வரட்டும், இன்னும் இன்கம் வருதோ அந்த இன்கம் காமிங்க. இந்த பிசினஸ் நான் இது போல பண்ணேன், இந்த வாரம் இத்தனை என்ட்ரி எடுத்தேன், இந்த வேலை பார்த்தேன், அதனால எனக்கு இந்த இன்கம் வந்துச்சு அப்படின்றத நீங்க பிரசன்டேஷன் கொடுத்து பிளான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நீங்க அதை காமிக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக் எனக்கு வந்து ஒரு 7000 ருபீஸ் தான் நோ சொன்னவங்களும் வேண்டான்னு சொன்னவங்களும் பாக்கலான்னவங்களும் என்னை அசிங்கப்படுத்தினவங்களும் திருப்பி வந்து உட்காந்து பிளான் கேட்டாங்க. ஓகே, சோ பிளான் கேட்டு உள்ள என்ட்ரி ஆகி வந்தாங்க. சோ அது மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் மினிமம் ஒரு ஐடியோ 2 ஐடியோ 5 ஐடியோ 10 ஐடியோ அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு திங்க் பண்ணுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீக்லி இன்கம் எடுக்கணும்ன்றது மஸ்ட். அந்த இன்கம் எடுத்தாதான் அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்களுடைய வளர்ச்சி பெருசா இருக்கும். அதை காமிச்சு அகெயின் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல எல்லாம் என்ட்ரி க்ளோஸ் பண்ணி கேஷ் வாங்க முடியும். சொல்லுவாங்க முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சா கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அப்புறமா தான் முட்டை வந்துச்சு. இல்லப்பா முட்டையில இருந்தா கோழியே வந்துச்சுன்னுவாங்க. அதே மாதிரிதான் இன்கமும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி இங்க உள்ள கூப்பிடுறாங்க. சோ இன்கமும் சரி என்ட்ரியும் சரி, உங்களோட என்ட்ரி வந்துச்சுன்னா இன்கம் வரும். அட் த சேம் டைம் நீங்க இன்கம் எடுத்தீங்கன்னா தான் என்ட்ரியும் வரும். அது மாதிரிதான். சோ அதோட அப்ளைனோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்கம் எடுத்துடணும். அந்த இன்கம் குறையாம வாரம் எடுத்துட்டு இருக்கணும். அப்படி வாரம் மினிமம் இன்கம்னாச்சும் எடுத்துட்டு அதை வச்சு பேசி நீங்க கண்டினியூட்டி பண்ணீங்க அப்படின்னா பெருசா இங்க ஜெயிக்கலாம். சிஸ்டர் ஒரு 5 மினிட்ஸ் சிஸ்டர், நான் உள்ள போயிட்டு மட்டும் வந்துட்டு பேசுறேன். கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன். ஓகே, சூப்பரான விஷயத்தை இந்த இடத்துல வந்து நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ராஜேஸ்வரி மேம் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்களோட ஃபீட்பேக்கை யாராவது ஒரு 2 பேர் இடிசி இல்லாமல் புதுசாக இந்த மீட்டிங்கை கேட்குறவங்க ஒரு 2 பேர் வந்து மேம் வர்றதுக்குள்ளே வந்து ஃபீட்பேக் சொல்லலாம். திவாகர் சார் பேசுகிறதுலேருந்தும் நம்மளோட விபி மேடம் பேசுகிறதுலேருந்தும் ஒரு 2 பேர் ஃபீட்பேக் கொடுக்கலாம்.
ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் வந்து உங்களோட பார்ட்டிசிபெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் இருக்கும். உங்கள் பேருக்கு பக்கத்தில் ஆல்ரெடி பேசுனவங்க, பேசாமல் புதுசாக ஜூமுக்கு வந்தவங்க பேசலாம். தாட்சாயினி சேகர், சீனிவாசன், ராணிப்பேட், தீபா மேம், கலைவாணி மேம். எஸ் தீபா மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்ததுக்க நீங்கள் பேசலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் அன்மியூட்டுன்னு வரும் பாருங்கள், டச் பண்ணி பேசுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மேம், இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு ஐடியா கொடுத்தீங்க, ஒர்க் பண்றவங்களுக்கும் ஐடியா கொடுத்தீங்க. வீட்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு என்ன மேம் டிப்ஸ் கொடுக்குறீங்க? நீங்க எப்படி செஞ்சா நல்லா? உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்கு மேம். இருங்க நிறைய டைம் இருக்கு இல்லையா? ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணும் போது, ஜாப் பண்ணுறவங்களுக்கு இன்கம் இவ்வளோ டபுளாக சம்பாதிக்கலாம் அப்படின்னும் போது, அப்போ வீட்டில் இருக்கவங்க இதை விட நம்ம டபுளாக பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணணும். ஓகே, இந்த கொஷினை வந்து நம்மளோட திவாகர் சார் லைனில் இருக்காரா? ஒரு நிமிஷம். இருக்காரு சார். திவாகர் சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா? உங்கள் வாயாலே அவங்களோட கொஷினுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா ராஜேஸ்வரி மேமோட நம்ம ஃபீட்பேக்கையும் இந்த இடத்துல கேட்டலாம். ஓகேவா? ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மேம். மேடம் நான் டிராவலிங்ல இருக்க மேடம். ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி அதை நீங்கள் பேசுகிறீங்க மேடம். ஓகே, கேரியான். ஓகே, ட்ராவலிங்கில் வந்துட்டார். ஓகே தீபா மேம், உங்களுக்கான கொஷின்ஸ்க்கான ஆன்சரை வந்து இந்த மீட்டிங்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மீட்டிங்கை முழுமையாக. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. நான்சி மேம். எஸ் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். சூப்பரா பேசியிருந்தாங்க ராஜேஸ்வரி மேம். அதுக்கு முன்னாடியே திவாகர் சார் சூப்பரா ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ மல்டிபிள் ஐடியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் இங்க வந்து மல்டிபிள் ஐடி இல்லாம சிங்கிள் ஐடியில இருக்காங்க. மேபி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க வில்லிங்கா கூட இருக்கலாம் மல்டிபிள் ஐடியா சேஞ்ச் பண்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மேமும் வந்து செம்மையா பேசிட்டே இருந்தாங்க. பட் நடுவுல கொஞ்சம் இதாயிருச்சு, என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா அவங்களோட ஸ்பீச் அது வேற லெவல்ல இருக்கும். லாஸ்ட் டைம் மீட்டிங் போயிருந்த அத்தனை பேருக்குமே அவங்க எந்த அளவுக்கு பேசினாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். அவங்க கொடுத்த ஸ்லைடு நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கறது எங்களுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. அது வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்லைடா இருந்தது. நான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்து நான் எத்தனை ப்ரெசன்டேஷன் கொடுத்தேனோ அத்தனை ப்ரெசன்டேஷனும் அந்த ஸ்லைடு டிபெண்ட் பண்ணி தான் கொடுத்தனே தவிர என்னோட ஓன் ஸ்டைலே நான் மாத்திட்டேன். சோ அந்த மாதிரி கொடுக்கும் போது எங்களுக்கு ஐடி வந்து சீக்கிரமா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சது. சோ வந்து நாங்க ராஜேஸ்வரி மேம்க்கு தேங்க்ஸ் சொல்றதா சாந்தி மேம்க்கு தேங்க்ஸ் சொல்றதா தெரியல. ஆனா கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க, அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம்னு எங்களுக்கு கொடுத்தாங்க. சோ ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சோ அதை ஃபாலோ பண்ணாவே 8 வாரத்துல எங்களால 60,000 சம்பாதிக்க முடியும். 8 வாரம் கஷ்டமா இருந்தாலும் 8 மாசத்துல கூட எங்களால அந்த 60,000 சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்க ஃபீல்டுல பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நாங்க இந்த பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க கொடுத்த மோட்டிவேஷனா இருக்கட்டும், நீங்க கொடுத்த ஸ்லைடா இருக்கட்டும், நீங்க எல்லா விஷயமும் எங்களுக்கு இன்னைக்கு பிசினஸ்ல ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சோ தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சூப்பர் மேம். நான்சி மேம். ஓகே, வேற யாராவது பேசலாம்? நான் பேர் சொல்லி கூப்பிடுறவங்கள அப்படியே பேசலாம். தாட்சாயினி சேகர், சீனிவாசன் சார், கலைவாணி மேம், அண்ட் தென் பிரீத்தி மேம், சங்கீதா மேம், திருமுருகன் சார், ஜீவா, காவ்யா, அண்ட் தென் ரேணுகா மேம், எஸ் ரமேஷ்ன்ற நேமில் வந்திருக்கீங்க நீங்கள். அப்புறம் VOV233 நேமில் வந்திருக்கீங்க. நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசலாம். உங்கள் எல்லாருக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கை இந்த இடத்துல கொடுக்கலாம். யார் பேச போகிறது? நான் இவ்வளோ பேர் சொல்லியிருக்கேன். அன்மியூட் ஆப்ஷன் இப்போ நான் பேர் சொன்னவங்களுக்கெலாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசலாம். உங்களோட ஸ்க்ரீனில் அன்மியூட்டுன்னு வரும். கலைவாணி யார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பேசலாமா? ஹலோ. குட்
குட் மார்னிங் மேம், பேசலாம். மேம் சார் பேசினது வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு மேம். நான் இன்னைக்கு தான் வந்துட்டு இந்த மீட்டிங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். சூப்பர். மேம் ராஜேஸ்வரி மேம் பேசினதும் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. நீங்க வந்துட்டு இந்த லிங்க் அமைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் பஸ் டிராவலிங்லயே பண்ணிட்டே இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நான் மார்னிங் 10:30 இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சார் பேசினதும் ஃபுல்லா கேட்டேன், ராஜேஸ்வரி மேம் பேசினதும் ஃபுல்லா கேட்டேன் மேம். சூப்பரா இருந்துச்சு மேம், ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பர், தேங்க்யூ. ஓகே, அடுத்தது யார் பேச போகிறது? சங்கீதா மேம், திருமுருகன் சார், ரேணுகா மேம், பிரீத்தி மேம், மகாலட்சுமி மேம், சீனிவாசன், தாட்சாயணி மேம், யுவராணி. ஓகே, ரேணுகா மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் அன்மியூட்டுன்னு வரும் பாருங்கள். ஓகே ஓகே மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம் நாங்க ரேணுகா சீனிவாசன் பேசுறோம் மேம். சூப்பர். எங்களுக்கு சிஇடி வந்து வடிவேலு சார், ரங்கராஜ் சார், திவ்யா மேம். ஓகே. ஆமாம், நாங்க ரேணுகா சீனிவாஸ் பேசுறோம் மேம். சார் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது மேம். ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சொன்னது ஒவ்வொரு இதுவும் மீனிங்கும் நல்லா இருந்தது. சூப்பர். 7 ஐடி பண்ணிட்டீங்களா? 2 பேருமே இதுல ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியா இருக்கும் மேம். நாங்க சூப்பர். இன்னைக்கே மாத்திடலாமா? இருங்க இன்னும் 10 நிமிஷம். ராஜேஸ்வரி மேம் வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க இன்னைக்கு, அதுக்கப்புறம் மாற்றிக்குங்க. உடனே உங்களோட லீடருக்கு ரங்கராஜ் சார் கால் பண்ணி நான் எப்படி மாற்றணும் அப்படின்னு, எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கங்க. ஓகேவா? ஒரு கல்லில் 2 மாங்காய் கிடைக்கும். ஓகே, சூப்பர். உங்களுக்கு வேறு டீம் போயிட்டுருக்கு. ஒரு கல்லில் அப்போ 3 மாங்காய் கிடைக்கும். சூப்பர், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், தேங்க்யூ மேம். திவாகர் சாரோட இன்கம் பிளான் வந்து ரேணுகா மேம் பாருங்கள் எப்படி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் வந்து 2 பேருமே செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் வந்து உங்களோட ரங்கராஜா வந்து ஈவினிங்கே வந்து உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் அவரை தேடி போனாலும் சரி, அவர் உங்களை நாடி வந்தாலும் ஹோம் மீட்டிங் மூலயமா நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர். ஓகே, மகாலட்சுமி மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்கள் ஸ்க்ரீனில் அன்மியூட்டுன்னு வரும் பாருங்கள். மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். ஹலோ ஹலோ மேம். ஹலோ குட் மேம், மார்னிங். கேக்குதுங்களா? கேட்குது, சூப்பராக கேட்குது, பேசலாம். குட் மார்னிங் மேம். நான் இது வரைக்கும் பேசுறது இல்லைங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுதுங்க. நீங்க பேசுறதும் சரிங்க, ராஜேஸ்வரி மேம் சார் பேசணும், செமையா பேசுனீங்க. ஒவ்வொரு வேர்டும் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு அதை வச்சு செய்யணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் அதிகமா இருக்குங்க. அதப்படி நாங்க கண்டிப்பா நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க மேம். சூப்பர். ஓகே, நீங்கள் எத்தனை ஐடி போட்டிருக்கீங்க? மேம் 2 மேம். ஓகே, மல்டிபிள் ஐடிஸோட பெனிஃபிட் தெரிஞ்சதா மேம்? சார் திவாகர் சார் மல்டிபிள் ஐடியோட பெனிஃபிட் சொன்னார்ல, 7 ஐடி போட்டால் பிஸ்னஸ் மேன் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு, புரிஞ்சுதுங்களா? அர்த்தம் இன்னைக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க மேம். ஓகே, சூப்பர். மாற்றிடலாமா? ஓகேங்க மேம், இருங்க மேம், நான் சொல்றேங்க மேம், உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அதுக்கிட்டையும் மாற்றிடாதீங்க மேம், நான் சொல்கிறேன் மேம், அப்புறம் மாற்றுங்க மேம் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஓகே அப்படியெல்லாம் இல்லைங்க மேம், கண்டிப்பா சொல்றேங்க மேம். ஓகே, சூப்பர். இல்லை சும்மா சொன்னேன். ஓகே, சூப்பர். மகாலட்சுமி மேம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே நிதானமாக சூப்பராக பேசுனாங்க. ஓகே, ஓகே, சூப்பர். சிஸ்டர் அவங்க நிதானம் இங்க பாருங்க, தைரியமா பேசுனாங்கல்ல, தைரியமா வந்து 7 ஐடி மாத்த சொல்லுங்க. எஸ். ஓகே, சூப்பர். 7 ஐடியா வந்து இப்ப தைரியமா பேச ஆரம்பிச்சீங்கல்ல, இது போதும். இப்படி பேச ஆரம்பிச்சா போதும் இங்க பெருசா ஜெயிக்கிறதுக்கு.
உங்களோட 7 ஐடி நீங்க மாத்துறீங்கல்ல, அந்த 7 ஐடி மாத்துனீங்கன்னா தான் நீங்க இன்னும் தைரியமா பேசுவீங்க. இன்னும் போய் பேசுற இடத்துல அதை காமிச்சு நீங்க என்ட்ரி க்ளோஸ் பண்ணி கேஷ் வாங்குவீங்க. சோ உங்களுடைய பெரிய ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு ஸ்டார்ட் அப் எதுன்னு கேட்டீங்கன்னா 7 ஐடியா மாத்துறது தான். தைரியமா மாத்துங்க. எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த என்ட்ரி மாத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் வரும். நான் பிராங்கா பேசுறேன். சம்பாதிக்கணும்ன்றது வந்து ஒரு ஐடி போடும்போது பெருசா வராது. 3 ஐடி போடும்போது லைட்டா வரும். 7 ஐடி போடும்போது தான் முழுசா வரும். அதனாலதான் முழுசா மாறுங்க. அதான் சொல்லுவாங்களே, முழுசா பைத்தியமா மாறுங்க, சந்திரமுகியா மாறுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது போல மாறுறதுக்கு 7 ஐடி ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதனால 7 ஐடி மாத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அதுக்குண்டான ஒர்க் என்ன, அதுக்காக என்ன பண்ணலாம், எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. யோசிச்சீங்கன்னா நீங்க மாத்தணும்னு முடிவு எடுத்துட்டு யோசிச்சீங்கன்னா அதுக்குண்டான வழி கண்டிப்பா கிடைச்சிடும். மாத்திடுவீங்க. அதுக்குண்டான இனிஷியேட் அமௌண்டா இந்த வாரமே உங்களுக்கு இந்த ஆஃபரும் இருக்கு. உங்களோட ஐடியா இன்க்ரீஸ் பண்ணும்போது கூட இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த ஆஃபரும் நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடுறேன். அட் த சேம் டைம் நான் கண்டினியூட்டியா சொன்னதுல நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா செயலா மாத்தணும். போய் பேசுற இடத்துல பயப்படக்கூடாது. ஒரு நான் சொல்லுவாங்கல்ல, 10 பேரை சாவடிச்சாதான் ஒரு டாக்டரே உருவாக முடியும் அப்படின்னும் போது 10 பேர் போயிட்டு பேஷண்டா போய் பார்த்து மேபி ஏதாச்சும் தப்பு கிப்பு பண்ணி அதுல கத்துக்கிட்டு அதுல புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 100 பேரை வந்து அவர் வந்து காப்பாத்துவார். சோ அந்த 10 பேர் மேபி நீங்க போய் பேசுற இடத்துல, நீங்க போய் பாக்குற இடத்துல ஃபர்ஸ்ட் 10 இடத்துல அப்பாயின்மெண்ட் பிரசன்டேஷன் கொடுத்து என்ட்ரி க்ளோஸ் ஆகல அப்படின்னாலும் நீங்க நாலேஜ் எடுத்துப்பீங்க. அந்த இடத்துல என்ன தப்பு பண்ண, என்ன கரெக்ஷன் பண்ண, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றத எடுத்துட்டு நீங்க செயல்படுத்தும் போது 11வது ஆள் கிட்ட போய் பேசி கையில கேஷ் காண்டி நான் சொல்வேன் 7 ஐடி எந்த இடத்துல நான் வாங்கினேன்னு எனக்கு தெரியும். எந்த இடத்துல என் பயம் உடஞ்சதுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா 7 ஐடி வாங்கும்போது பயம். 3500 ரூபாய்க்கு எதுவுமே கொடுக்க மாட்டோமே, வெறும் டிஸ்கவுண்ட் கூப்பன் தானே, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தானே ஆகுது, வெறும் ப்ராடக்டே இல்லையே அது உள்ள ஆப்ல, வெறும் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறோமே, மேபி ஏதாச்சும் சம்பாதிக்கல ஏதாச்சும்னா ரிட்டர்ன் கேட்பாங்களோ, 7 ஐடி எப்படி நம்ம வாங்குறது, எப்படி அந்த காசு நம்ம 24,500 ரூபாய் வாங்குறதுன்ற பயம் இருந்தது. அந்த பயம் எப்போ உடஞ்சதுன்னா எப்போ ஒருத்தர் 7 ஐடிக்கு தைரியமா காசு கொடுத்தாங்களோ, அதை வாங்கினோ, அதே 7 ஐடி கொடுத்த பர்சன் சம்பாரிச்சுட்டு அந்த காசை எடுத்தாங்களோ, அப்ப என் பயம் எல்லாமே உடஞ்சிருச்சு. அது மாதிரிதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைரியமா போய் பேசணும். அட் த சேம் டைம் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசணும். அட் த சேம் டைம் அடுத்த ஆள் ரெடியா இருக்காங்கன்னு என்னென்ன டெக்னிக்லா யூஸ் பண்ணி அந்த கேஷ் க்ளோஸ் பண்ணி வாங்க முடியுமோ அப்படி வாங்கணும். அட் த சேம் டைம் 10 பேரை போய் பார்த்து 10 பேருமே நோ சொன்னாங்கனாலும் அனுபவத்தை எடுத்துக்கிட்டு 11வது ஆள் கிட்ட காசை வாங்கின உடனே அடுத்து நீங்க தான் ராஜா. போய் எங்க போய் பேசுனீங்கனாலும் காசு வாங்காம வெளில வர மாட்டீங்க. அது போல ஆளா நீங்க மாறுவீங்க. அது போல ஆளா மாறணும்னா நீங்க எல்லாரும் நீங்க முடிவெடுத்து நீங்க இனிஷியேட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாதான் உண்டு. அழகா உங்களுக்கு கைட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் எப்படி பிரசன்டேஷன் கொடுக்குறீங்கன்றத மாத்தி மாத்தி பேசி காமிச்சுக்கோங்க. சாந்தி மத சிஸ்டர் பிரசன்டேஷன் கொடுக்கறத வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு அதை திருப்பி திருப்பி கேளுங்க. திவாகர் சார் எங்கனாச்சும் ஜூம் மீட்டிங்ல பிரசன்டேஷன் கொடுக்குறாரா, அதை வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு அதை திருப்பி திருப்பி கேளுங்க. அப்படி கேட்டு கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணா மட்டும்தான் இங்க பெருசா ஜெயிக்கலாம். ஓகே, சோ ஜெயிக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் உங்களோட ஐடியா மல்டிபிள் ஐடியா மாத்துறதுக்கும் சிஸ்டர் அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வாங்க. ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம். சூப்பரான ஆஃபர், உண்மையாவே வேற லெவல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 7 ஐடியா மாத்துறதுக்கு இப்ப யார் யார் சிங்கிள் ஐடியில இருக்கீங்களோ, யார் யார் 3 ஐடியில இருக்கீங்களோ, நான் கூட இது போலலாம் எனக்கு கொடுக்கலப்பா. நான் என்ட்ரியை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு டோட்டலா என்னோட என்ட்ரி மட்டுமே சொல்லக்கூடாது, பரவாயில்ல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 ஐடியில தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா 31 ஐடி இருக்கு எனக்கு. அஸ் எ நெட்வொர்க்கர் எனக்கு தெரியும் எப்படிலாம் லூப் வச்சா ஐடி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு தெரியும். சோ அது போல லூப் வச்சு என்னோட ஸ்ட்ரக்சர் முழுசா 31 ஐடி இருக்கும் மேல. சோ அது போல என்னோட ஐடியா மாத்திட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ மெகா ஆஃபர் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் காயின் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அப் டு ஃப்ரைடே நைட் வரைக்கும் தான் இந்த ஆஃபர். நைட் 12 o'clock வரைக்கும் நீங்க ஐடி போட்டு ஆக்டிவேஷன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஈச் 2 ஐடிக்கு 5 கிராம் சில்வர் காயின் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஐடியா மல்டிபிள் ஐடியா மாத்தினாலும் சரி, நீங்க போய் என்ட்ரி எடுத்து 2 ஐடி எடுத்தீங்கனாலும் சரி, 5 கிராம் யோசிங்கள, ஒரு 50 ஐடி எடுத்தோம்னா 5 into 5 25 into 5 எவ்வளவு வருது, 125 கிராம் வருது. சோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் எலிஜிபிலிட்டி ஆகலாம். 5 கிராம்னும் போது மேக்சிமம் அதோடைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபாய் கிட்டக்க வருது. 2 ஐடிக்கே அவ்வளவு அமௌண்ட் வருதா?
எவ்வளவு சூப்பர்ல. ஆல்மோஸ்ட் இன்கம்க்கு ஈக்குவலா வந்து வருது. இன்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு 300 ரூபாய் 600 ரூபாய் தான் 2 ஐடிக்கு. ஆனா உங்களுக்கு ஆஃபரே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 இருந்து 500 ரூபாய்க்கு ஆஃபர் கிடைக்குது. 500 ரூபாய் கிட்டக்க வரும்னு நினைக்கிறேன் சில்வர் காயின். சோ அந்த ஆஃபர் கிடைக்குது. சூப்பரான ஆஃபர், மெகா ஆஃபர். அதுவும் ஐடியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் கிடைக்குது, நீங்க போய் எடுக்கிற என்ட்ரிக்கும் கிடைக்குது. சோ இதை கண்டிப்பா நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, எத்தனை கிராம் வாங்க போறீங்கன்ட்டு. அட் த சேம் டைம் இது எல்லாமே கவுண்டிங்கா எடுத்து 100 ஐடி கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட 100 ஐடிக்கு எத்தனை கிராம் சில்வர் காயின் கிடைக்கும். டைமண்ட் கம்ப்ளீஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் கம்ப்ளீஷனும் ஆகும். அட் த சேம் டைம் 100 ஐடி முடிக்கும் போது தாய்லாந்து, பேங்காக் ட்ரிப்பும் வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. 1 இல்ல 2 இல்ல 3 கிடைச்சிருக்கு உங்களுக்கு மட்டும். மற்றவங்களுக்கு எல்லாம் 2னா உங்களுக்கு 3 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி இங்க இருக்கிற ஒருத்தர் இல்ல 20 பேருமே முடிச்சீங்கனாலும் ஹாப்பி. ஆனா யாராச்சும் ஒருத்தர் 100 ஐடி முடிச்சீங்கனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் பெருசா ஜெயிக்கணும். உங்களோட டீமுக்கு இதே மாதிரி மீட்டிங் வச்சு என்னை கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு மீட்டிங், ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணேன். நான் இது போலதான் ஸ்டார்ட் அப் பண்ணேன், அன்னைக்குதான் மல்டிபிள் ஐடியா மாத்தினேன், திவாகர் சார் சொன்னாரு. ஸோ ஆனா இப்ப ஒரு 2 வாரத்துல, ஒரு 2 மாசத்துக்குள்ள எனக்கு டீமுக்கு வந்து நீங்க பண்ணி கொடுக்கறதுக்காக மேம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அட் த சேம் டைம் இந்த ஆஃபர் என் கையால சாந்தி மது சிஸ்டர் எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் உங்க கைக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே நேர்ல பாக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ். மேம் சூப்பர் மேம். ஒரே ஒரு கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் மேம். நம்ம டீமில் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கொஷின் கேட்டாங்க தீபா மேம், அவங்களுக்காக. ஓகே, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்ப நான் பிசினஸ் உமனா மாறி இருக்கலாம். ஆனா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா ஸ்டார்ட் அப் பண்ணி தான் எல்லாருமே பண்ணோம். சாந்தி மது சிஸ்டர் ஆகட்டும், நான் ஆகட்டும், ஸ்டார்ட் அப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நாங்க வெளில வரணும். எனக்கும் எங்க வீட்டுல அவருக்கும் ப்ராப்ளம் வருது அப்படின்னாவே எதுக்காக அப்படின்னா, நான் ஃபுல் ஒர்க்கும் முடிக்காம நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னா 10 மணிக்கு கிளம்புனா நைட்டு 11 ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. சோ அந்த வேலையில ஏதாச்சும் பாதி வேலையை முடிக்காம போயிட்டேன் அப்படின்னா 11 மணிக்கு வரும்போது அப்படி கத்துவாரு. மறுநாள் காலையில நான் கிளம்பும் போதே 10 மணிக்கு நீ வேலையை முடிச்சிட்டியா, பாத்திரத்தாக ஃபுல்லா தேய்ச்சி முடிச்சிட்டியா, முடிச்சுட்டு கிளம்பு, முடிக்காம நீ வெளில போறதா இருந்தா போகாத, தயவு செய்து எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஸ்டார்ட் அப் இப்படிதான். பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபா ஹவுஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வெளியிலேயே வருவோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் அப் பண்ணி தான் நானும் பண்ணேன். வீட்டுல வேலையை முடிச்சுட்டு வெளில வந்துருவோம், ஒர்க் பார்ப்போம். நான் நைட் வரைக்கும் பண்ணேன் அப்படின்னா என் பசங்க கொஞ்சம் பெரியவங்களா வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பேசி புரிய வச்சுட்டேன். காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டிஃபனுக்கு உண்டான விஷயம் வரைக்கும் மாவு பிசைஞ்சிருக்கோம், இல்லைன்னா மாவு இருக்கும், வந்தாங்கன்னா சப்பாத்தி போட்டுப்பாங்க, இல்லைன்னா இட்லி ஊத்திப்பாங்க. இது மட்டும் தான் நைட்டு என் பொண்ணோடைய வேலை. மற்றபடி எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சுட்டு தான் காலையில கிளம்பணும், காலையில எழுந்திருச்சு. ஆனா அப்படிதான் இப்ப என்னோட ஒர்க் ஸ்டார்ட் அப் ஆச்சு. ஆனா 6 வருஷம் கழிச்சு இப்ப என்னோட லைஃப் எப்படி தெரியுமா, காலையில எழுந்திருச்சேன்னா ஏஞ்சோடனே என்ன சமைக்கணும்ன்றத மெனு அங்க சொல்லிட்டு வரணும், அவ்வளவுதான். காய்கறி என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு இன்னைக்கு காலையில கூட வேற ஏதோ சமைக்கிறேன்னாங்க, நான் அப்புறமா இல்ல இது போல சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வேலைதான். சோ வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறதாகட்டும், சமைக்கிறதாகட்டும், வீடு பெருக்கி துடைக்கிறதாகட்டும், என் துணியை துவைக்கிறதாகட்டும், எல்லாத்துக்குமே ஆளு. ஏன்னா இன்கம் வருது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிட்டு என் லைஃப் ஸ்டைல மாத்தி இருக்கேன். ஸோ நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனா இன்கம் ரைஸ் பண்ணும் போதும், இன்கம் எடுக்கும் போதும், ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும் போது என்ன டைமிங் கொடுக்க முடியுமோ 1 hour 2 hours வீட்டுல இருந்துட்டு தான் நான் ஜூம் மீட்டிங்ல பண்ண முடியும், இல்ல 1-2 அப்பாயின்மெண்ட்டுக்கு வெளியில வர முடியும். ஸோ என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்த நீங்க வீட்டுல இருந்துகிட்டு ஒர்க்கை பார்த்துக்கிட்டே பண்ணுங்க. இன்கம் ரைஸ் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க், வீட்டு ஒர்க்கை எதுக்கு ஆள் வைக்க முடியுமோ அந்த ஆள் வச்சு, ஃபர்ஸ்ட் எனக்கு வீடு சம்மந்தைக்கு மட்டும் ஆள் வச்சேன், அதுக்கப்புறமா வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கு மட்டும் ஆள் வச்சேன். இப்ப சமைக்கிறதுக்கும் 3 years பிஃபோர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஆள் வராங்க. சோ அது போல உங்க லைஃப் ஸ்டைல மாத்துங்க, மாத்த முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும்தான். ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு டைம் இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. இருக்கிற டைம்ல எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இருக்கிற டைம்ல இது டீம் ஒர்க் தான். நீங்க ஈவினிங்ல போக முடியாதா, பசங்களை பார்க்கணுமா, ஏதோ ஒரு சுச்சுவேஷனா சாந்தி மது சிஸ்டர் கிட்ட அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பகல்ல என்ன டைமிங் கொடுக்க முடியுமோ அந்த டைம்ல நீங்க போய் லைவ்ல ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ண முடியாத சமயத்துல அப்ளைனை யூஸ் பண்ணிட்டு வளர்ந்தா மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியும். எதுவுமே காரணம் சொல்லக்கூடாது, இருக்கிற டைமிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே,
ஓகே மேம், சூப்பரான செஷனு. நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அயன் லேடி அவங்களோட வாய்ஸ் நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க, எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்ட்டு. ஸோ அவங்களோட ஸ்பீச் படி ஒர்க்கு கண்டிப்பாக வந்து செயலில் காமிக்கணும் நம்மளோட ஒர்க்கை. அந்த இடத்துல வந்து எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்காங்க. எஸ், லைவாக போய் ஒர்க் பண்ணால் தான் இந்த இடத்துல எல்லா விஷயமே ஜெயிக்க முடியும். அவங்க ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணதை வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவர் ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி தனசேகரன் மேம். எங்களுக்கெல்லாம் நீங்கள் ரோல் மாடலாக இருந்தீங்க. இப்போ எங்கள் டீமுக்காகவும் வந்து நீங்கள் ரோல் மாடலாக உங்களோட ஸ்பீச்சை, உங்களோட வேல்யூபிள் டைமை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, இப்போ தீபா மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒர்க் பண்ண ரெடியா? உங்களுக்கு ஸ்க்ரீனில் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மேம். சொல்லுங்கள் மேம். ஒர்க் பண்ண ரெடி மேம். ஓகே, சூப்பர். அந்த ஒர்க்கு நம்மளோட கெஸ்ட்டை நேரில் போய் பார்க்கணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? அவ்வளோதான். ஐடி கேஷ் வாங்குற அளவுக்கு நம்ம பேசணும். அந்த பேசுகிறத எப்படி மாற்றி அழகாக வந்து நம்ம நேர்மையாக பேச போகிறோம். அதை எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்றது உங்களுக்குள்ளே அந்த டேலண்ட்டு வளரணும். அவ்வளோதான். ஓகேவா? சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சரி, ஓகே. மகாலட்சுமி மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்க, நீங்கள் ஹேண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ மறுபடியும் பேச போகிறீங்களா? ஹலோ மேம். சொல்லுங்கள் மேம். நீங்க பேசுறதெல்லாம் வச்சு நாங்க அதன்படி கண்டிப்பா செய்வோங்க மேம். எஸ், சூப்பர். ஓகேவா? இப்போ ராஜேஸ்வரி மேம் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க மேம். ஓகே, சூப்பர். ஒர்க் பண்ணும், போய் பேசணும் டீமில். அவ்வளோதான். ஓகேவா? சூப்பர். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வடிவு மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மேம், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மேம். என்னுடைய சுச்சுவேஷனால உங்ககிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த கேள்விக்கு நான் வந்து ஏற்கனவே இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். எனக்கு ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஜெயிக்கணும்ன்றது வந்து ஒரு வெளித்தரமாவே நான் இருக்கேன். ஆனா எனக்கு டைம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. வேலைக்கும் போயிட்டு அவரையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு எனக்கு உண்மையில 11 மணி 12 மணி ஆகுது வீட்டுக்கெல்லாம் வரது. நான் எப்படா ஒர்க் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட பேசணும் நான் இன்னைக்கு நினைச்சேன். ஆனா அது வந்து நம்ம வீட்டு மேம் நம்முடைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் லேடிஸ்லயே அவங்கதான் வந்து விபியா தேர்ந்தெடுத்து அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டாரே கூப்பிடுவாங்களே, அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு மேம். எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து மேம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா கொஞ்சம் டைம் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்ன்றது வந்து இந்த டைம் நான் முடிவு எடுத்திருக்கேன் மேம்.